வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய நரம்புகள் பலம் பெறுவதற்கு நம்ம என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும், என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். இப்போ வயதானவர்களுக்கு மட்டும்தான் நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்றைய இளம் தலைமுறையினர்களுக்குமே நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டு தான் இருக்குது. அப்போ நரம்புகள் பலவீனமாக இருக்கும்போது அவங்களுக்கு நடுக்கம், சோர்வு, களைப்பு, தலைவலி, நிலை தடுமாற்றம், கால் மற்றும் கைகள் இருக்கக்கூடிய நரம்புகள் இழுப்புத்தன்மை போன்ற பிரச்சனைலாம் உருவாகுது. பொதுவாக நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவங்க நரம்புகளுக்கு ஊட்டச்சத்து அதிகமாக தரக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளணும். அதில் பழங்களுமே மிக முக்கியமான பண்புகளை வகிக்குது. அப்போ இந்த ஒரு பழங்கள்லாம் எடுத்துக்கொண்டாலே நரம்புகளை பலப்படுத்திக்கணும் அப்படின்னா என்னென்ன பழங்கள்லாம் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றதெல்லாம் நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ அந்த வகையில் அத்திப்பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்படின்னா அந்த அத்திப்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய நரம்புகளை நம்ம பலம் பெற வைத்துக்கொள்ள முடியுங்க. அத்திப்பழம் சாப்பிடும்போது நரம்புகளுக்கு வலிமை கிடைக்குது. உடல் பலத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி அத்திப்பழத்துக்கு உண்டு. அத்திப்பழத்தை தினமும் ஒரு பழமோ அல்லது 2 பழமோ நம்ம சாப்பிடும்போது நம்முடைய நரம்புகள் புத்துணர்ச்சி பெறுவதோடு ஒட்டுமொத்த நரம்புகளுக்குமே அத்திப்பழம் பலத்தை கொடுக்குது. நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளை அத்திப்பழம் உங்களுக்கு சரி பண்ணிடும். ஸோ இப்போ நீங்கள் அத்திப்பழங்களை சாப்பிட்றீங்கன்னா ஒரு நாளைக்கு 1 அல்லது 2 அத்திப்பழங்கள், அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய நீங்கள் இப்போ தான் பறிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த அத்திப்பழத்தையும் எடுத்துக்கலாம். உலர வைக்கப்பட்ட அத்திப்பழத்தையும் எடுத்துக்கலாம். உலர வைக்கப்பட்ட அத்திப்பழத்தில் தேன் போன்றவற்றில் ஊற வைத்து எடுத்துக்கொள்ளலாம். எப்படி எடுத்துக்கொண்டாலுமே அத்திப்பழம் உடலை வலுப்படுத்தும், நரம்புகளை வலுப்படுத்தும், நரம்பு தளர்ச்சி பிரச்சனையை உங்களுக்கு சரி பண்ணிடும். பிரண்டை கீரையை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகளை வலுப்படுத்திக் கொள்ளலாம். ஏன்னா உடல் நரம்புகளை நல்லா வலுப்படுத்தக்கூடிய சக்தி பிரண்டை கீரைக்கு இருக்கு. இப்போ பிரண்டையை உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உடலுக்கு பலம் தருவதோடு மட்டுமல்லாமல் பிரண்டைக்கீரை நரம்புகளையுமே உங்களுக்கு வலுப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் பிரண்டைக்கீரையை நீங்கள் வாரத்தில் 2 முறை தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் வராமல் தடுத்து கொள்ளலாம். ஸோ நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை குணப்படுத்திக் கொள்வதற்குமே வராமல் தடுத்து கொள்வதற்குமே பிரண்டைக்கீரையை உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த வருமுன் காப்பதே சிறந்தது அப்படின்றத நமக்கு எப்போதுமே தெரியும். ஸோ இப்போ நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வந்ததுக்கப்புறம் அதை குணப்படுத்திக்கிறத விடவும் இப்போ வந்ததுக்கப்புறம் குணப்படுத்திக்கிறதுக்கெல்லாம் பிரண்டை எடுத்துக்கலாம். ஆனால் வராமல் முன்னாடியே தடுக்கிறதுக்குமே பிரண்டை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ இருந்தே பிரண்டை கீரை எடுத்துக்கொண்டு நரம்பு தளர்ச்சியெல்லாம் இல்லாமல் நரம்புகளை பலப்படுத்திக் கொள்வதற்கு நீங்கள் ஆயத்தமாகுங்க. மாதுளம் பழம் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகளை பலப்படுத்திக் கொள்ளலாம். நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மாதுளம் பழம் வித்தியாசமான முறையில் உங்களுக்கு துணை புரியும். மாதுளம் பழம் நீங்கள் சாப்பிடும்போது அது உங்களுடைய உடல் சூட்டை தவிர்த்து உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கும். இப்போ மாதுளம் பழம் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி பண்ணி உடலை மாதுளம் பழம் பலப்படுத்தும், நரம்புகளை மாதுளம் பழம் வலுப்படுத்தும். அப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்டை உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணி அதன் மூலமாக நரம்புகளில் இறுக்கங்கள் எதுவும் ஏற்படாமல் நரம்புகளை வலுப்படுத்துறதுக்கு மாதுளம் பழத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். கூடுமான வரைக்கும் மாதுளம் பழத்தை அதனுடைய அந்த விதை பகுதியை அப்படியே சாப்பிட்றதா நல்லது. ஒருவேளை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுழற்சி அடிப்படையில் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் எடுத்துக்கொள்ள முடியாமல் போகும்போது சர்க்கரையெல்லாம் நீங்கள் சேர்த்து ஜூஸாக எடுத்துக்கிறதுலாம் நல்லது கிடையாது. ஜூஸாக எடுத்துக்கொண்டாலுமே இயற்கையான இனிப்பாக அப்படியே நீங்கள் பருகணும். சர்க்கரையெல்லாம் சேர்க்காமல் இருக்கிறது நல்லது. ஸோ மாதுளம் பழத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா நரம்புகளை வலுப்படுத்திக்கலாம். நெல்லிக்காய் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் உங்களுக்கு வலுப்பெற ஆரம்பிக்குங்க. நெல்லிக்காயை பற்றி தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே பொதுவாக நெல்லிக்காயினுடைய மருத்துவ நன்மைகள் தெரியும். நெல்லிக்காயை எடுத்து நம்ம இருப்போம். இப்போ நெல்லிக்காயை சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான ஸ்ட்ரென்த், அந்த பலத்தை நெல்லிக்காய் நமக்கு கொடுக்குது. நெல்லிக்காய் சாப்பிடும்போது நம்மளுடைய நர்வ் சிஸ்டம், அந்த ஒட்டுமொத்த நரம்பு மண்டலமே வலுப்பெற ஆரம்பிக்கும், அதாவது ஸ்ட்ராங் ஆகிடும். ஸோ நம்ம நெல்லிக்காயை சாப்பிடும்போது உடலுக்கு இம்யூன் பவர் கிடைக்கும். அந்த நோய் எதிர்ப்பு சக்தி திறனை நெல்லிக்காய் நமக்கு கொடுக்கறதால நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நம்ம வராமல் தடுத்துக் கொள்ளலாம். மேலும் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய நெல்லிக்காய் நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளை நமக்கு வராமல் தடுக்குது, குணமும் படுத்துது. ஸோ நம்ம தினமும் அதிகாலையில் ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கொள்வது, ஊட்டச்சத்து குறைபாடால் அவதிப்படும் போது நெல்லிக்காய் ஜூஸ் எல்லாம் எடுத்துக்கிறது, இது எல்லாமே நமக்கு நரம்புகளை வலுப்படுத்தி நரம்பு தளர்ச்சி பிரச்சனைகள் நம்மளை விடுபட வைக்கும். வெற்றிலேயே நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். வெற்றிலையை நம்ம மென்று சாப்பிடும் போதே நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் நமக்கு தடுக்கப்படுகிறது. வெற்றிலையை நம்ம சாப்பிடும்போது நமக்கு நல்லா பசி எடுக்க ஆரம்பிக்கும். செரிமான கோளாறுகளையும் நம்ம தடுத்துக் கொள்ளலாம். உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி வெற்றிலைக்கு இருக்குங்க. இதனால தான் நம்முடைய முன்னோர்கள் வெற்றிலை எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுடைய சந்ததிகளையும் அவங்க விருத்திப்படுத்திக்கிட்டாங்க. நரம்புகளை பலப்படுத்தி கொண்டு நீண்ட நாட்கள் ஆயுட்காலம் அதிகமாக அவங்க வாழ்ந்தாங்க.
ஸோ நாமளுமே வெற்றிலை வந்து உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா மென்று சாப்பிடும் போதே நரம்புகள் நமக்கு பலம் பெறும். அப்போ உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வெற்றிலை சாப்பிட்டோம் அப்படின்னா உடல் நரம்புகளை நம்ம வலுப்படுத்தி கொள்ள முடியும். கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கு நம்ம முருங்கைக்கீரையை எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாக முருங்கைக்கீரைக்கு நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்குது. பலவிதமான சக்தியை தரக்கூடிய கண் மருந்து அப்படின்னு முருங்கைக்கீரையை நம்ம குறிப்பிடலாம். வாரத்திற்கு 2 அல்லது 3 முறை முருங்கைக்கீரையை நீங்கள் சமைத்து எடுத்துக்கொள்ளும் போது அது நரம்புகளுக்கு ஒரு விதமான ஸ்ட்ரென்த், அந்த பலத்தை கொடுத்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வராமல் இருக்குது. ஸோ முருங்கைக்கீரை வந்து நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா அது கண் நரம்புகளை பாதிக்கக்கூடிய செல்களை வந்து உங்களுக்கு அழிச்சிரும். முருங்கைக்கீரை சாப்பிடும்போது கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கு அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ அப்போ தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கண் நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்வதற்கும் உடல் நரம்புகளை வலுப்பெற வைத்துக் கொள்வதற்கும் முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம். சமைத்தும் எடுத்துக்கலாம், குழம்புகளில் வந்து சமைக்கலாம், நீங்கள் அந்த பொரியல் மாதிரி எப்படி வேணால் எடுத்துக்கலாம். முருங்கை பொடி கூட நீங்கள் பயன்படுத்தலாம். உங்களுடைய நரம்புகள் வலுப்பெறும். குறிப்பாக கண் நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் சீரான அளவில் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் போது கண் பார்வையை கூட அவங்க கூர்மை பெற வைத்துக் கொள்ளலாம். பேரிச்சம்பழத்தை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாங்க. பேரிச்சம்பழத்தை நீங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டீங்க அப்படின்னாலுமே பேரிச்சம்பழத்தை பாலில் வந்து நீங்கள் சேர்த்து, அதாவது சூடான பாலில் பேரிச்சம்பழத்தை அரைத்து எடுத்துக்கொள்ளும் போது கூட உடலுக்கு தேவையான ஸ்ட்ரென்த், அந்த பலத்தை பேரிச்சம்பழம் உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ பேரிச்சம்பழங்களை நீங்கள் சாப்பிடும்போது உங்களுடைய நரம்புகள் மற்றும் எலும்புகள், போத் நர்வ்ஸ் அண்டு போன்ஸ் ரெண்டுமே வந்து உங்களுக்கு பலம் பெற ஆரம்பிக்கும். பேரிச்சம்பழங்களை இந்த மாதிரி சூடான பாலில் அரைத்து நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது பலகீனமான உடல் கூட உங்களுக்கு வந்து பலம் பெற ஆரம்பிக்கும். ஸோ அவங்களுடைய எலும்புகள் நரம்புகள் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வலுப்பெற ஆரம்பிக்கும். உடல் ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு வந்து உறுதி பெற ஆரம்பிக்கும். உங்களுக்கு அந்த ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி போன்ற எந்த எலும்பு தொந்தரவுகளும் பேரிச்சம்பழங்கள் எடுத்துக்கொள்ளும் போது வராது. அதே போல் நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பிரச்சனை, இந்த கை கால்களில் இருக்கக்கூடிய நரம்புகள் இழுக்கிற பிரச்சனை, அந்த சோர்வடைவது, தலைவலி ஏற்படுவது, இந்த மாதிரி பிரச்சனையுமே இருக்காது. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு நோய் வாய்ப்பட்டு உங்களுடைய உடல் ரொம்ப மெலிந்து காணப்படுதுன்னு வச்சிங்களேன், நீங்கள் பேரிச்சம்பழங்களில் சூடான பாலில் அரைத்து எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா அந்த நோய்களிலிருந்து விடுபடலாம். அந்த நோயால் உங்களுடைய உடல் இழந்த ஒட்டுமொத்த பலத்தையுமே பேரிச்சம்பழம் மீட்டு கொடுத்து எலும்புகள், தசைகள், நரம்புகளை வலுப்படுத்தி கட்டுக்கோப்பான உறுதியான உடலமைப்பை பேரிச்சம்பழம் உங்களுக்கு வந்து கொடுக்கும். நீங்கள் பழங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகளை வலுப்படுத்திக் கொள்ளலாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியோர்கள் வரைக்கும் தினமும் ஏதாவது ஒரு பழங்களை சாப்பிடுவதன் மூலமாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம். நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் வந்து உங்களுடைய அந்த காலை, மதிய, இரவு உணவுகளை சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடிய பழமாகவும் இருக்கலாம், அந்த உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சாப்பிடக்கூடிய பழமாகவும் இருக்கலாம். ஸோ எப்படி இருந்தாலுமே தினமும் ஒரு பழங்கள் உங்களுடைய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய நரம்புகளை வலுப்படுத்திக் கொள்ள முடியும். இப்போ 60 வயதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து அந்த பழங்களை எடுத்துக்கொள்ளும் போது சர்க்கரையினுடைய அளவு குறைவாக இருக்கக்கூடிய பழங்களை எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா அவங்க வந்து பிளட்ல சுகருடைய அளவு ஆல்ரெடி அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம், சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸாக கூட அவங்க இருக்கலாம். ஸோ அதனால் வயதானவர்கள், சர்க்கரை வியாதி இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும் சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்படுத்தக்கூடிய பழங்களை எடுத்துக்கலாம். மற்றவர்கள் தினமும் ஏதாவது ஒரு பழங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகளை வந்து வலுப்படுத்திக் கொள்ளலாம். கீரைகள் நாம் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகளை வந்து வலுப்படுத்திக் கொள்ள முடியும். நரம்புகள் பலம் பெறுவதற்கு கீரைகள் வந்து நமக்கு நல்ல பலனளிக்கும். பொதுவாக பொன்னாங்கண்ணி கீரை மற்றும் மணத்தக்காளி கீரை நம்ம வந்து சாப்பிடும்போது அது நம்மளுடைய நரம்புகளை பலப்படுத்தும். தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை இலை காய்கறிகள் தினமும் நம்மளுடைய உணவுகளில் காய்கறிகளை வந்து நம்ம எடுத்துக்கணும். காய்கறி வடிசாறு, அதாவது வெஜிடபிள் சூப் காலை மற்றும் மாலை வேலைகளை எடுத்துக்கொள்ளணும். கீரைகள் வந்து தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவை ஒரு கீரை சாப்பிடணும். இப்போ இந்த வாரம் முருங்கைக்கீரை சாப்பிட்றோம்னா அடுத்த வாரம் புதினா, அடுத்த வாரம் பொன்னாங்கண்ணி கீரை, கரிசலாங்கண்ணி கீரை, முடக்கத்தான் கீரை, இந்த மாதிரி சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஏதாவது ஒரு கீரைகளை வந்து சாப்பிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா நம்மளுடைய நரம்புகளை வந்து நம்ம பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். இப்போ நம்ம வந்து ஊட்டச்சத்து குறைவாக இருக்கும்போது தான் இந்த மாதிரி நமக்கு நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான புற நரம்புகளினுடைய வலுவை குறைய வைக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ இதை நீங்கள் சரி பண்ணுறதுக்கு ஊட்டச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளோடு இணைந்து உடற்பயிற்சியை மேற்கொண்டு நரம்பு தளர்ச்சி பிரச்சனையெல்லாம் இல்லாமல் ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.